தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் விராமி கடைக்கண்களே. ஓம் நம சிவாய. அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். மிதுன ராசி எப்பொழுதுமே எதிலுமே நிதானத்தை கடைபிடிப்பவர்கள். உங்களை மாதிரி ஒரு நிதானமா இருக்கக்கூடிய ராசி எதுவுமே இல்லை. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு செயல் செய்யும் போது பல விஷயங்களை பத்தி யோசிப்பீங்க. சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, ரோட்ல நடந்து போறத கூட ரொம்ப எச்சரிக்கையா நடப்பீங்க. அதுவும் ஓரத்துல இந்த கார் வந்துன்னா நம்ம எப்படி ஒதுங்கணும், திடீர்னு இந்த பஸ் வந்துச்சுன்னா நம்ம எப்படி ஒதுங்கணும், அல்லது ஏதாவது உரசிட்டு வந்ததுன்னா நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது மிக மிக அதிகம். நண்பு மிதுன ராசி நண்பர்களுக்கு நடக்கிறது ஒன்று இருக்கும், நீங்க யோசிக்கிறது நிறைய இருக்கும். பல விஷயங்களை பத்தி யோசிப்பீங்க. உங்களுடைய சாதுரியம் இருக்குல்ல, இந்த சிந்தனை இருக்குல்ல, ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு முன்னாடியே அந்த வெற்றியை சொல்லும். இந்த காரியம் இப்படி நடக்கும் அப்படின்னு உங்க மைண்ட்ல ஒரு ஒரு வீடியோ மாதிரி ஓடி பதிவாக எடுத்துப்பீங்க. அப்போ இந்தந்த மாதிரிலாம் செய்யணும், இந்தந்த மாதிரிலாம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கற்பனை அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதிகம். மிதுன ராசி அப்படின்னா காற்று ராசி. காற்றை விட வேகமா யோசிக்கக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் என் அன்பு மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும். அதனால எதையுமே சந்தோஷமா இருந்தாலும் அதிகமா திங்க் பண்ணுவீங்க, கஷ்டமா இருந்தாலும் அதிகமா திங்க் பண்ணுவீங்க, துக்கமா இருந்தாலும் அதிகமா திங்க் பண்ணுவீங்க. இந்த திங்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும். அதுவே உங்களுக்கு மனப்போராட்டத்தையும் கொடுக்கும். ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துல தோத்துட்டீங்க அல்ல யாராவது தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா உண்மையா ரொம்ப சோர்வடைஞ்சிருவீங்க. உங்களுக்குள்ளார ஒரு டயர்ட் ஆனது மாதிரி இருக்கும். ஒரு உணர்ச்சியே இருக்காது உங்களுக்குள்ளார. ஒரு பயங்கரமா ரெஸ்ட் எடுப்பீங்க. அதாவது 4 பேர் அடிச்சு போட்டா எப்படி இருக்கும் உடல்நிலை, அந்த மாதிரி ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. ஆனா அது நீடிக்காது. டக்குன்னு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு, திடீர்னு சுறுசுறுப்பு ஏற்பட்டு, டக்குன்னு மீண்டும் முயற்சி பண்ணி அதை சாதிக்கிறதுக்கு, அதை நடத்தி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையில பல முறை சோர்வடைஞ்சிருக்கலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் புதுசா பிறந்தது மாதிரி வீர கொண்டு எழுந்து ஒவ்வொரு விஷயத்தையும் முடிப்பீங்க. அப்படி ஒரு பக்குவம், அப்படி ஒரு திறமை, அப்படி ஒரு தன்னம்பிக்கை நண்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் குறிப்பா தோழிகளுக்கும் உண்டு. இந்த மாதிரியான காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் குரு எங்க இருக்கிறதுனால, உங்க ராசியிலே இருக்கிறதுனால பயங்கரமான குழப்பம், பிரச்சனைகள், அதே போல தொழில நஷ்டம், ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. குடும்பத்துல குழப்பம், எதிரிகள்லாம் உங்களை வேட்டையாடி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி இந்த மாதம் நடந்திருக்கு. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி வந்து 10 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போதான் வந்திருக்கு. வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, சனி பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் வாய்ஸ் சரி இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் இந்த மார்ச் மாசம் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. மனுஷனா பிறந்த எல்லாமே நம்ம கையில. மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் எது நடந்தாலும் அது நம்ம கையில தான் இருக்கு, நம்ம இஷ்டப்படி தான் நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா உண்மையா இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தின் டிசைன் அப்படிங்கறது போக போக நீங்க புரிஞ்சுப்பீங்க. பல பேர் புரிஞ்சிருப்பீங்க, வயசை பொறுத்து இருக்கு. அதனால நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் காரணம் இந்த கிரக அமைப்பு தான். அதைத்தான் இந்த சனி பகவான் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்க வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்க போறோம். அவர் சொந்த வீடான கும்ப ராசியிலிருந்து குருவின் வீடான மீன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை யார் பின்பற்றுகிறாங்க அப்படின்னா, கோவில்ல இருக்கிற ஐயர்கள், பூசாரிகள், கோவில் நிர்வாகத்தினர், இவங்க எல்லாமே பாரம்பரியமா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச வாக்கிய பஞ்சாங்கப்படி அவங்களுடைய பூஜைகள், நிகழ்வுகள், திருவிழாக்கள் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஜோதிடத்துல திருக்கணித பஞ்சாங்கம் தான் அதிக பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த கன்ஃபியூஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். எது நடந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதோட நம்ம ஆரம்பிப்போம். இந்த மாற்றம் அப்படிங்கிறது சாதாரண மாற்றமா மட்டும் இருக்காது, உங்களை திரும்பி பார்க்க வைக்கும். எப்பயாவது நீங்க உணர்ந்திருப்பீங்க, இப்படி நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு உணர்ந்தீங்க அப்படின்னா அங்க இந்த சனி பகவான் வேலை செஞ்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும்
ஒரு மனுஷனுடைய ஆயுள்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர், தொழில் வேலையில ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர், அதே போல கர்ம வினையை கொடுக்கக்கூடியவர். ஆயுள்னா என்னன்னு தெரியும், தொழில் வேலைன்னா நாம செய்யற தொழில் வேலைன்னு தெரியும். அது என்ன கர்ம வினை, கர்மா அப்படின்னா பல பேர் சொல்றத கேட்டிருப்பீங்க. நாம நினைக்கிறோம் நாம எதை செஞ்சாலும் இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது, 4 செவத்துக்குள்ளார செஞ்சாலும் தெரியாது, நம்ம மனசுக்குள்ளார நல்லது நினைச்சாலும் கெட்டது நினைச்சாலும் வெளியில தெரியாது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம்னா இறைவனுடைய அந்த டிசைன். நீங்க அப்படி நினைக்கணும்னு இருக்கிறதுனால தான் இங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சில பேருடைய வாழ்க்கை முன்பே எழுதி வைக்கப்பட்டது. அதனாலதான் நம்ம நல்லவங்களா சில பேருக்கு இருக்கோம், கெட்டவங்களா சில பேருக்கு இருக்கோம், நல்லதை சில பேருக்கு செய்யறோம், கெட்டதை சில பேருக்கு செய்யறோம். ஆனா சிலருடைய வாழ்க்கை, நீங்க நல்லா இருந்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்க கெட்டவங்களா இருந்தீங்க கெட்டது செஞ்சீங்கன்னா அடுத்து உங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது மாதிரியும் எழுதி வைக்கப்பட்ட விதியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கர்மா. நாம என்ன செயல் செய்யறோமோ அதற்கான பலனை கண்டிப்பா நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது கர்மா. அதை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம். ஆனா அந்த சனி பகவானுடைய வேலை அல்லது அந்த இயக்கம், அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக பெருசு. ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 2.5 வருஷம் ஆதிக்கம் செலுத்துவார். 12 வீடுகள் அப்படின்னா நம்மளுடைய உடல், எண்ணம், அழகு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வீடுனா நம்மளுடைய பணம், குடும்பம், வாக்கு இதை சொல்லக்கூடிய ஒரு வீடு, தாய் உறவுகள் அதை சொல்லக்கூடிய ஒரு வீடு, நமக்கு இருக்கிற சொத்து, நம்ம வாங்கக்கூடிய சொத்து, வாகனங்கள், கற்ற வீடு இதை சொல்லக்கூடிய ஒரு வீடு, நமக்கு இருக்கிற குடும்பம், பாரம்பரியம், நம்முடைய குழந்தைகள் இதை சொல்ற ஒரு வீடு, இப்படின்னு 12 வீடுகள் இருக்குல்ல. இந்த 12 வீடுகள்லயும் 2.5 வருஷத்துக்கு ஒரு வீட்டுல இவருடைய ஆதிக்கம் இருக்கும். எல்லா கிரகங்களும் 1 வருஷம் இருக்கும், அது குரு பகவான். 1.5 வருஷம் இருக்கும், அது ராகு கேது பகவான்கள். 2 மாசம் இருக்கும், அதாவது 45 நாள் செவ்வாய். 1 மாசம் இருக்கக்கூடிய சூரியன், புதன் இவங்கெல்லாம் 1 மாசத்துல இருப்பாங்க ஒவ்வொரு வீட்லயும். சந்திரன் 3 நாளைக்கு ஒரு முறை, அதாவது 2.5 நாளைக்கு ஒரு முறை. இப்படி கிரக அமைப்புகள் இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் என்ன அப்படிங்கறதா இங்க முக்கியம். நம்ம ஜாதகத்துல சனி பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டாலோ நாம எப்படி பிறந்தாலும் பரவாயில்ல, எப்படி வளர்ந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளுடைய உழைப்பினால், முயற்சியினால் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நாள் முன்னேறிடுவோம் அப்படிங்கறத காட்டுறதுதான் அந்த ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற சனி பகவான். இப்ப இந்த சனி பகவான் 6ஆம் தேதி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில. சனி பகவானை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. ஐயோ அது நடந்துடுமோ, இது நடந்துடுமோ, அதை பண்ணிடுவாரோ, இதை பண்ணிடுவாரோ அப்படின்னு. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தர்மம் தவறாமல் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் நியாயம் உணர்வுடனும் வாழ்பவர்களை இந்த சனி பகவான் கருணை பார்வையோடு அத்தனை நல்ல விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பார். தர்மமும் ஒழுக்கமும் தவறியவர்களை சனி பகவான் தண்டிக்காம விடமாட்டார். ஆனா நேர்மையா இருக்கிறவங்க இங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா யார் நேர்மையா இருக்கிறாங்க? இங்க யாருமே கிடையாது. அப்ப நம்ம என்ன நினைப்போம், யாருக்கு நம்ம துரோகம் பண்ணோம், யாருக்கு கெடுதல் பண்ணோம், யார் வாழ்க்கையை கெடுத்தோம், நமக்கெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுவோம். 100 பேர் இருக்கோம்னா 100 பேரும் வருத்தப்படுவோம். அப்ப யார் தாயா நேர்மையா இருந்தது? அப்ப யாருக்குமே நல்லது செய்யலையா சனி பகவான்? அப்ப யாருமே நல்லவங்க இல்லையா? கண்டிப்பா இல்லதான். 100% சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இங்க யாருமே கிடையாது. அதனாலதான் எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த சனி பகவான் அவருடைய கர்ம வினையை தீர்த்து கொண்டிருக்கிறார். எல்லா வாழ்க்கையிலையும் கஷ்டம், துன்பம், துயரம், விபத்து, நோய், கடன் பிரச்சனை, லட்சக்கணக்கான பிரச்சனைகள் எல்லாருக்கும் வர்றதுக்கு காரணமும் அதுதான். அப்ப நீங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. இங்க ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி பாக்குறீங்க, வாழ்ற வாழ்க்கையில எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கீங்க, முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணாம உங்களுடைய உழைப்பினால் கிடைக்கக்கூடிய பலனை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அவ்வளவுதான். அதனால இங்க சனி பகவான் வந்துட்டாரு, கெட்டவங்க மட்டும் தான் வருத்தப்படணும், நல்லவங்க எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா, இங்க பொதுவான விஷயம் என்னன்னா எல்லாருமே ஒரு சில நேரத்துல தப்புகள், தவறுகள், ஒழுக்கக்கேடுகள் அல்லது துரோகங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில யாருக்காவது நம்ம பண்ணிடுவோம். நமக்கு நம்ம நல்லவங்க தான், ஆனா அடுத்தவங்களுக்கு நம்ம பல வகையில இருப்போம். அந்த நேரத்துல மனம் வருந்தி நம்மளை திட்டினாலும் சரி, நம்ம மேல பொறாமப்பட்டாலும் சரி, நம்மளை கெடுக்குன்னு நினைச்சு ஏதாவது செஞ்சாலும் சரி, இந்த சனி பகவானுடைய கர்ம வினையில நம்ம சிக்கிப்போம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சனி பகவானுடைய இந்த கர்மா எப்படி இருக்கும், எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிங்க. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அப்படி ஜாம்னு உங்கள் வாழ்க்கையை நடத்துவீங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சனி பகவான் இந்த கர்ம வினையை எப்படி பற்றிக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் விதின்னு ஒன்று இருக்குது.
அந்த போர் காலம்தான் இந்த காலம். உண்மையா என்ன சொல்லணும் அப்படின்னா, போர் வந்தாச்சு, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சண்டை செய்யற காலம், சண்டை செஞ்சே ஆகணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யுத்தத்துக்குள்ளார நீங்க வந்துட்டீங்க. உங்களை சுத்தி தான் இங்க போர் நடக்க போகுது. ஒரு போர்ல நீங்க இருக்கிறதா நினைச்சுக்கங்க. வாழ்க்கையே அப்படிதான், மனுஷ வாழ்க்கையே அப்படிதான். சில பேருக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க. அவங்களாம் உள்ள வந்த உடனே, அதாவது பிறந்த உடனே எல்லாமே நல்லா இருக்கும். கஷ்டப்படாம வாழ்ந்துட்டு பெத்தவங்க சேர்த்து வச்ச சொத்துல வளர்ந்துட்டு அப்படியே கஷ்டத்தையே பார்க்காம போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கை அப்படி கிடையாது. அதனால இப்ப நீங்க போர்ல இருக்கீங்க. போர்ல ஒரு வழக்கு மொழி இருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். நோ கார்ட்டர் அப்படிங்கிற மொழி அது இங்கிலீஷ்ல. குவார்ட்டர்ல நோ கார்ட்டர். உடனே அவங்க நினப்பு அங்கே போகுது இல்லை. நோ கார்ட்டர் அப்படின்னா போர் நடக்கும்போது சரணடைகிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், போர் கைதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு விதி என்னன்னா, சரணடைகிறவங்கள கொல்லக்கூடாது, அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைக்கணும், அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறது போர் விதி. ஆனால் இந்த நோ கார்ட்டர் அப்படிங்கிற ஒரு கொடூரமான விதி அங்கே இருக்கு. அதாவது போர் நடக்கும்போது ஒரு நாடு நோ கார்ட்டர் அப்படின்னு அறிவிச்சிட்டா அந்த நாட்டை எதிர்த்து போராடுகிற வீரர்களுக்கு எப்பொழுதுமே மன்னிப்பு கிடையாது. மரணம் ஒன்றுதான், மரணம் நிச்சயம். அங்க போர் விதி செயல்படாது. வலிமை இருக்கிறவன் புழைச்சிக்கலாம், வலிமை இல்லாதவனுக்கு மரணம் 100% உண்டு. அதனால அந்த போர் எப்படி இருக்கும், இன்னும் உக்கிரமமா இருக்கும். நாம தான் சாவ போறோமே, இன்னும் 4 பேரை கொன்னுட்டு சாவோம் அப்படின்னு யாராவது நினைச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு கொடூரமா அந்த களம் இருக்கும் அப்படின்னு பாருங்க. மரணம் ஏற்படுற வரைக்கும் அந்த மனிதன் போராடுவான், போராடிக்கிட்டே இருப்பான். அங்க என்ன நடக்கும், ரத்த ஆறு ஓடும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த போராட்டம் தொடரும். ஏன்னா அங்க போராடித்தான் ஆகணும், சாவதான் போறோம், அதுக்கு முன்னாடி 2 பேரை கொண்டுட்டு சாவுங்கிற அந்த எண்ணம். அது மாதிரி தான் நோ கார்ட்டர் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்கு. ஆனா இப்ப அது கன்ஃபார்ம். இந்த போர்ல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாதுங்க. பயமுறுத்துறன்னு நினைக்காதீங்க. இழப்பதற்கு எதுவும் இல்லை, எல்லாமே முடிஞ்சிச்சு. இனிமே என்ன செய்யணும், நீங்க கியாரே செட்டிங்கா முடிஞ்சவன் முன்னாடி வாங்கடான்னு தில்லா நின்று சண்டை செஞ்சே ஆகணுங்க. சனி பகவான் இது வரைக்கும் மிதுன ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருந்தார். அதாவது பாக்கிய சனியாக இருந்தார். வாழ்க்கைய ஏதோ ஒரு வகையில தாக்கு பிடிச்சு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் தூக்கி நிறுத்தி இருப்பீங்க. பல சவால்களை சந்திச்சு பல மெச்சூர் ஆயிருப்பீங்க. பல விஷயத்துல பாடத்தை கத்துக்கிட்டு உன் வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்குள்ளார வந்திருக்கும். இப்போ 9ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் இந்த 6ஆம் தேதி 10ஆம் வீட்டுக்கு போறாரு. 10ஆம் வீடுங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் சனியா சனி பகவான் 10ஆம் வீட்டுக்கு போறாரு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய, உங்க பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய, உங்களுக்குன்னு ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய, உங்க குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலை, அற்புதமான தொழில் அமைய போகுது ராசா. கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் நம்மளாலையும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியுமா, ஒரு நல்ல வீடு கட்ட முடியுமா, ஒரு வண்டி வாகனம் ஓட்டி நம்ம ஆசையை தீர்த்துக்க முடியுமா, ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, தொழில் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்த என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உங்க பொருளாதாரத்தை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வேலை, அற்புதமான தொழில் இந்த 2.5 ஆண்டுக்குள்ளார அமைஞ்சே ஆகணும். தயவு செஞ்சு சும்மா இருந்தாலும் இதுக்கு மேல சும்மா இருக்காதீங்க. இது வரைக்கும் சும்மா இருந்ததை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது போர். உலகம் பூரா போரால பெரும் பிரச்சனை நடக்குது. ஆனால் நமக்கு அந்த பாதிப்பு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இந்த கிரகத்தால் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய போர் மாதிரி தான். நோ கார்ட்டர், தப்பிக்கவே முடியாது. இப்போ எதிர்த்து போராடக்கூடிய ஒரு காலகட்டம். சோர்ந்து இருந்து சோர்வா இருந்து எதுவுமே செய்யாம என்ன செய்ய போறோம், சம்பாதிக்கிறவன் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருப்பான், முன்னேறவன் முன்னேறிட்டே இருப்பான், நம்மளை பத்தி பேசுறவன் பேசிக்கிட்டே இருப்பான், அவமானப்படுத்துறவன் அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஆனா நாம மாறணும். போதும். நம்ம வாழ்க்கையையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு அற்புதமான அமைப்புங்க இந்த மிதுன ராசிக்கு. இது ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 2 ஆண்டுல ஒரு தொழில் வேலையை அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த லாபசனி வருதுங்க. என் நண்பர்களே தோழிகளே, லாபசனி லாபத்தை கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு வேலை இருக்கணும், தொழில் இருக்கணும். லாபசனியில போய் ஒரு வேலையை தொழில் அமைச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ நமக்கு லாபம் கிடைக்கும், லாபம் கிடைக்காது. அடுத்தது விரய சனி, எல்லாமே விரயம்தான் ஆகும். இந்த வாய்ப்பு இந்த 2.5 வருஷம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம். யாருக்கு போர் நடக்குதோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பா நடக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன சொல்ல வரேன், ஒரு தொழிலை அமைச்சே ஆகணும், ஒரு வேலையை நீங்க அமைச்சே ஆகணும். ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபா வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, 2000 ரூபாய் வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பூ வியாபாரமா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது உங்களுடைய படிப்புக்கும் ஆசைக்கும் லட்சியத்துக்கும் ஏற்ற வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலையில போய் சேருங்க.
இந்த நேரத்தில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த 2.5 ஆண்டுகள் முடிந்த உடனே சனி பகவான் எப்பொழுதுமே 2 ஆண்டு முடிஞ்சாதான் அதனுடைய ஆதிக்கம் உருவாக்க மாட்டாரு. அந்த நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்க மாட்டாரு. அதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்போ ஆக மொத்தம் என்னன்னா 2 வருஷம். இன்னும் 2 வருஷத்துல உங்கள் தொழிலை ஆரம்பிச்சு உங்க வேலையில சேர்ந்து பல அனுபவங்களை கத்துங்க. நல்லதோ கெட்டதோ, லாபமோ நஷ்டமோ, சில நுணுக்கங்களை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லாபம் அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் மூளையெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்யும். ஏதாவது ஒன்று சாதிக்கணுங்கிற உணர்வு வரும். நிறைய கடன் இருந்திருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருந்திருக்கலாம், நிறைய பேர் மதிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டங்கிறது உங்களுக்கான நேரம். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கான காலம் வரப்போகுது. அப்போ இப்போவே ஏதோ ஒரு உங்களுக்கான ஒரு அடையாளத்தை இந்த பூமியில் பதிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் நிறைய இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் ரொம்பவே நிறைய இருக்குது. ஆனால் அது யாரால? தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் நமக்கு எந்த யோகமும் அதிர்ஷ்டமும் கிடைக்காது. மனசில் எப்பொழுதுமே உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வச்சுக்கிட்டே இருங்க. குடும்பத்தில் ஒரு ஆன்மீக சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி கடவுளை பற்றி பேசுங்க. காலையிலையும் மாலையிலையும் ஒரு சூடம், சாம்பிராணி, ஒரு நறுமணம் வீட்டில் வீசணும். எப்பொழுதுமே அந்த தெய்வீக மனம் கமகமக்கணும்னு சொல்லுவாங்களே, அது இருக்கணும். குடும்பத்தில் பெண்கள் இருந்தால் கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். எப்படியும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கும். காலையிலையும் முடிஞ்சால் மாலையில் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு வர சொல்லுங்கள் கோவிலுக்கு. இந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த அதிர்ஷ்டங்கள்லாம் யாருக்கோ போகிற அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். எப்பொழுதோ கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். சரியான நேரத்தில் கிடைக்கும். அதுதான் நமக்கு தேவைப்படாத நேரத்தில் கிடைச்சி என்ன புண்ணியம். அப்போ இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம், யோகம் எல்லாமே நிறையா காத்திருக்கு. அந்த அதிர்ஷ்டத்தை பெறணும் அப்படின்னா ஆன்மீக சிந்தனையை வளர்த்துக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் சரியாக போகுது. நீண்ட நாட்களாக இருந்த கனவு நனவாக போகுது. அதே போல் ஆரோக்கிய குறைபாடெல்லாம் இருந்திருக்கும். குடும்பத்தில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் கடன் வாங்கி பிரச்சனை வந்திருக்கும். குடும்பத்தில் கடன் அதிகரிச்சிருக்கும். அப்போ அதெல்லாம் சரியாகும். இந்த நேரத்தில் கொண்டு போய் மருத்துவமனையில் காட்டுங்க. சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. வேற்றுமொழி மனிதர்களால் உங்களுக்கு லாபம் உண்டு. வேற்று பாலின, அதாவது அடுத்த பாலினவர்களால் உங்களுக்கு ஆபத்தும் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோட இந்த காலகட்டத்தில் இருங்க. ஏன்னா சனி பகவானோட சுக்கிரன் வந்து சேர்ந்துருக்கிறாரு. அப்போ ஏதையாவது ஒரு அவமானம், பிரச்சனை, கெட்ட சிந்தனை, அதாவது நடைமுறைக்கே ஒத்து வராத பல கற்பனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த காதலில், மோகத்தில், வயது அதிகமாக இருக்கிறவங்களுடைய பழக்கம் ஏற்படும். அவங்க மேலே ஆசை உருவாகும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சமுதாயத்துக்கு சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது மாதிரியான அறிகுறிகள் தென்படும். கொஞ்சம் நிதானத்தோட ஒதுங்கி இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வெற்றிக்கு நல்லது, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு நல்லது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை, தொழிலில் ஈடுபடணும், சாதிக்கணும் அப்படிங்கிற பாதையை நோக்கி கண்டிப்பாக பயணம் செய்வீங்க. இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் ஒன்றும் பாருங்கள், அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ அதுக்கு இடையில இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அது உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை ஓரம் கட்டிட்டு தன்னம்பிக்கையோட, நம்பிக்கையோட இப்போ செயல்படுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை உங்களால் பார்க்க முடியும். அதே போல் எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்ச அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். யோக பலம் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்குது. ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கி குவிக்கக்கூடிய யோகம் இருக்குது. இடமாற்றம் ஏற்படும், தொழிலில் மாற்றம் ஏற்படும். இந்த நேரத்தில் தொழிலை ஏதாவது விரிவுபடுத்தணும்னா கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க. உத்தியோக மாற்றம் ஏற்படும், உத்தியோக வளர்ச்சி உண்டு. வியாபாரம், நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு தொழில், ஏதாவது ஒரு வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. செய்ய ஆரம்பிச்சுட்டு 3 மாசத்துல லாபம் வரல, 6 மாசத்துல லாபம் வரல அப்படின்லாம் அலட்சியமாக இருந்துடாதீங்க. அப்படி சோர்வு அடைஞ்சிடாதீங்க. 2 வருஷம் அந்த தொழிலில் என்ன செய்யணும், நிலச்சி நின்று நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். அதுக்கு தான் இந்த 2 வருஷம். அப்போ நீங்கள் திடீர்னு லாபத்தை பார்க்கறது மாதிரியான தொழிலோ வேலையோ எடுத்துடக்கூடாது. நிறைய பிளான் இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணுங்க. அனுபவசாலிகள்கிட்ட எடுத்துக்குங்க, கற்றுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. இல்லைனா 1 வருஷம் ஒரு தொழிலை நோக்கி, ஒரு வேலை நோக்கி போய் கற்றுக்குங்க. வேலையில் சேர்ந்து கற்றுக்குங்க. இந்த ட்ரைனிங் 1 வருஷம் இருந்துட்டு அடுத்த 1 வருஷத்தில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த லாப சனி வரும்போது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். லாப சனியில் அடிச்சிக்கவே முடியாதுங்க உங்களை. நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, குடிசை வீட்டிலே இருந்தாலும் சரி, அது கோபுரமாக மாறும். அதுதான் நினச்சி பார்க்க முடியாத அதிர்ஷ்டம்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு இருக்குது.
இதுல ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் இப்போதைக்கு யாருன்னா மிதுன ராசி தான். ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. ரிஷப ராசிக்கோ அல்லது கடக ராசிக்கோ அந்த வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்கு இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணோம். ஆனா உங்களுக்கு சரியான நேரம். ஏன்னா இந்த 2.5 வருஷங்கிறது வேலை தொழிலை ஸ்டடி பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் லாபம். அப்போ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால பயன்படுத்திக்கிங்க. இந்த 2.5 வருஷத்துல சமூகத்துல ஒரு அந்தஸ்துக்கு வர போறீங்க. ஒரு கௌரவத்தை ஏற்படுத்திக்க போறீங்க. குடும்பத்துல மதிச்சிருக்க மாட்டாங்க. பிரச்சனைகள், சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. அது கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் இருப்பாங்க. என்னத்தை கீழ்ச்சிங்க அப்படிங்கிறது மாதிரி பட்டும் படாமலும் உங்க காது பட பேசியிருப்பாங்க, இல்லைன்னா பின்னாடி பேசியிருப்பாங்க. ஒரு மரியாதைங்கிறதே உங்களுக்கு இருக்காது. ஆனா இந்த தலை விதி என்ன தெரியுமா? மிதுன ராசியோடைய தலை விதி என்னன்னா, எவ்வளவுதான் குடும்பத்துல கடன் வாங்கி வச்சாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை காப்பாத்தி முன்னுக்கு கொண்டு வர பொறுப்பு மிதுன ராசிக்கு தான். அது மிதுன ராசி இருக்கிறவங்க வீட்டுல இப்படிதான் நடக்கும். எல்லா பொறுப்புமே உங்க தலையில தான் வந்து உட்காரும். அப்ப ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்ப என்ன செய்யணும்? எல்லாத்தையும் உணர்ந்து குடும்பத்தோடைய பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு, நம்மளை விட்டா வேற வழி இல்லை. கண்டிப்பா எல்லாமே போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. நீங்க சுதாரிக்கல அப்படின்னா உங்களுடைய குடும்பம் பெரிய இழப்பை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இந்த பிரபஞ்ச விதியே மிதுன ராசி குடும்பத்துல மிதுன ராசியால மட்டும்தான் அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த முடியும். அப்படியான ஒரு வாய்ப்பு அமைகிற சூழ்நிலை அமைகிற அப்படியான விதி இருக்கிற குடும்பத்துல தான் மிதுன ராசி நண்பர்களோ தோழிகளோ போய் அமரணும், உட்காரணும், இல்லைன்னா பிறக்கணும். இப்ப சொல்லுங்க, அப்ப என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு வேலையை நோக்கி தொழிலை நோக்கி போயே ஆகணும். எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, தடை இருக்கும். இந்த சமூகம் சாதாரண சமூகம் கிடையாது. பெண்களை வேலைக்கு போக விடாது. ஏதோ கொடுத்து உதவுறது மாதிரி சில வியாக்கியானம்லாம் பேசும், சில சட்டங்கள் பேசும், அவமானப்படுத்தும். ஆனால் அதெல்லாம் உடைச்சி வெளியில வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் பெண்களுக்கு. பெண்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த 5 வருஷத்துல ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த முடியும். அந்த மிதுன ராசி நண்பர்களுக்கும் தொழில்களுக்கும் மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கோடி கோடியா கொட்ட போதுங்க இந்த லாப சனியில. ஏன்னா சனி வந்து உங்களுக்கு கால புருஷ தத்துவத்தின்படி பாக்கியாதிபதியா வராரு. அதிர்ஷ்டசாலி. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அதனாலதான் பொதுவாகவே நான் சொல்றேன், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா இன்னையில இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து இந்த சனி பெயர்ச்சியை பயன்படுத்திங்க. இந்த தொழில் சனியை பயன்படுத்திங்க. ரொம்ப நிதானமா யோசிங்க. வழக்கம் போல குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க. எல்லாத்துலயும் உங்களுக்கு குழப்பம் இருக்கும். எதை எடுத்தாலும் ஒரு விஷயத்த முடிவு பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் உடனே அதை மாத்துவீங்க குழம்பிட்டு. எதுவுமே உங்களுக்கு 2 தான். எந்த முடிவா இருந்தாலும் 2 தான். ஒரே முறை செஞ்சு முடிச்சிங்க அப்படிங்கிற இதெல்லாம் இருக்காது. காதலா இருந்தாலும் 2, காமமா இருந்தாலும் 2, வேலையா இருந்தாலும் 2, தொழிலா இருந்தாலும் 2. இப்படி இரட்டைப்படையிலே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள், அதாவது இன்னும் ரொம்ப டீப்பாக சொல்லணும்னா குழப்பவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதில் குழம்பி 2வது விஷயத்துல தெளிவாகுவீங்க. அதனால குழம்பிக்கிட்டே இருக்காதீங்க. என்ன குழப்பம் இருந்தாலும் நிறைய யோசிச்சு, அதான் உங்களுக்கு யோசிக்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்கணும். காற்றை விட மிக வேகமாக சிந்திக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. யோசிங்க, நிறைய யோசிங்க. உங்களுக்கு, உங்கள் சூழ்நிலைக்கும், உங்களுடைய குடும்பத்துக்கும், உங்களுடைய திறமைக்கும், உங்களுடைய படிப்புக்கும், உங்களுடைய சுற்றுப்புற அமைப்புக்கும் என்ன வேலை, என்ன தொழில் வந்து பிடிக்குமோ, உங்களால் செய்ய முடியுமோ அதை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா உங்களை நம்பி நிறைய விஷயங்கள் காத்திருக்கு. சுபகாரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு, நோய் பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு. எல்லாரும் உங்களை நம்பி இருக்காங்க, குடும்பமே உங்களை நம்பி இருக்கு. இந்த நேரத்தில் அமைதியாக இருந்துடாம எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு இறங்கிடுங்க. ஒன்றுமே தெரியலனாலும் எளிமையான ஒரு வியாபாரத்தில் இறங்குங்க. ஒன்றுமே தெரியலனாலும், இல்லைன்னா ஒரு ஆஃபீஸுக்கு போய் வேலை கேளுங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய வேலை இருக்கு. படிப்படியாக முன்னேறதுக்கான வாய்ப்பு சும்மா இருந்தால் கிடைக்காது, எதையாவது செஞ்சாதான் கிடைக்கும். பல துறையினருக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையை தேடி கொள்ளக்கூடிய அமைப்பில் தான் இருப்பீங்க. வேலை இருந்தால் போயிருந்துருக்கும். ஏன்னா குரு இருந்தார் உங்களுடைய ராசியில். அப்போ வேலையை பறிச்சிருப்பாரு, பணத்தில் பிரச்சனை கொடுத்துருப்பாரு, ஒரு நிம்மதி இருந்திருக்காது, எதையாவது ஒரு குழப்பத்தை கொடுத்துருப்பாரு குடும்பத்தில். அதே போல் வேலையில் குழப்பத்தை கொடுத்துருப்பாரு, தொழிலில் குழப்பத்தை கொடுத்துருப்பாரு. அதையெல்லாம் சரி பண்ணி மீண்டும், அதான் உங்களுக்கு விழுந்தா அப்படியே கிடந்துட மாட்டீங்களா, வீறு கொண்டு எழுந்து செயல்பட ஆரம்பிச்சிருங்களா, அதே மாதிரி தான் மீண்டும் எழுந்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இது. மனுஷங்களை இந்த 6 விஷயங்கள் ஆட்டி படைக்கும். சத்ரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அதாவது 6 விஷயங்கள்னா ஆசைகள், கோபம், பேராசை, பற்று, பொறாமை, ஈகோ அப்படிங்கிற இந்த 6 விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அப்போ என்ன ஆகும்? இந்த 6 விஷயங்கள் ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக
உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். எந்த நேரத்தில் எது செயல்படும்னே தெரியாது, அப்படி செயல்படும். அப்படி இந்த 6 விஷயமும் நடந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வி கன்ஃபார்ம். அப்போ என்ன செய்வீங்க? வாழ்க்கையே தோல்வி அடைஞ்சது மாதிரி, வீணாக போனது மாதிரி, செயலிழந்தது மாதிரி ஆயிடுவீங்க. இப்போ இந்த 6 விஷயத்தில் ஒன்று வந்தாலே நம்ம வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய் நம்மளை விட்டுரும். அதிக ஆசைப்பட்டாலும் தப்பு செய்வோம், கோவப்பட்டாலும் அவசரப்படுவோம், பேராசைப்பட்டாலும் தப்பான வழியில் போகிறதுக்கு ஆசைப்படுவோம். எது மேலேயாவது பற்று இருந்தால் அதை எப்படியாவது அடையணும், என்ன செஞ்சாலும் அடையணும், என்னனாலும் தப்பு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஈகோ வந்துன்னா அடிக்கடி யார் மேலேயாவது மோதுவோம், யார் வாழ்க்கையிலேயாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ நம்ம தடம் மாறுவோம், புத்தி வேலை செய்யாது, அதிக குழப்பம் ஏற்படும். அப்போ என்ன நடக்கும்? தோல்வி தான். ஆனால் இப்படிலாம் நடந்துருச்சே, தோல்வி ஆயிடுச்சே, நம்ம வாழ்க்கை அவ்வளோதானு அப்படின்னு நினச்சிடாதீங்க. அப்படியே உங்களை மீறி ஏதாவது நடந்திருக்கு அல்லது நடக்குது அப்படின்னா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான முயற்சியும் பண்ணுங்கள். தோல்விகளிலிருந்து தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த நண்பர் யாருன்னா தோல்வி தான். வெற்றியை காட்டிலும் தோல்வி தான் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பாடங்களை சொல்லித்தருது. தோல்விங்கிற ஒரு வாத்தியார், வெற்றிங்கிறது தான் சர்டிஃபிகேட்டு, அதாவது ஸ்கூல் சர்டிஃபிகேட்னு சொல்கிறோம்ல, அது வெற்றி. இந்த தோல்விங்கிறது வாத்தியார், பல பாடங்களை சொல்லி கொடுக்கிறவர் அந்த தோல்வி தான். அந்த தோல்வி வரும்போது எந்த வேலையில் என்ன தவறு செஞ்சோம், யார் செஞ்சது, யாரால் அந்த தவறு நடந்தது, அதை எப்படி சரி பண்ணணும்லாம் தெரிஞ்சுக்கணும். அது நம்மளை சரி பண்ணுறதுக்கு உதவுது. அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணவும் வைக்குது. உண்மையான வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த தோல்வி அடைஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வெற்றி அடைய முடியும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. இங்கே யாருமே முதல் முயற்சியிலே ஜெயிக்கலை. யாருமே பிறந்ததுலேருந்தே வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வரல. யாருமே பிறந்ததுலேருந்து கோடீஸ்வரனுங்க இல்லை. அவங்களுக்கு பின்னாடி பெரிய போராட்டம் இருக்கும். பிறந்ததுலேருந்தே கோடீஸ்வரனாக இருக்கிறவங்க அவங்க பிறக்கிறதே வேஸ்ட்டு. கடவுள் என்ன செய்கிறாரு? அவங்கள ஒரு பொம்மை மாதிரி பிறக்க வச்சு, பொம்மையாகவே வாழ வச்சு, பொம்மையாகவே கடைசி வாழ்க்கையை முடிச்சுட்டு அனுப்புகிறாரு. அப்படி ஒரு பொம்மை நீங்கள் இல்லை. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த தோல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் குரு அப்படிங்கிற ஒரு முக்கியம் மாதிரி, வாழ்க்கையில் ஆசிரியருங்கிற ஒரு முக்கியம் மாதிரி, வாழ்க்கையில் இந்த தோல்வி அப்படிங்கிறது முக்கியம். எதிர்கால வெற்றியை இலக்காக கொண்டு உழைக்கணும் அப்படின்னா இந்த தோல்வி நமக்கு தேவை. தோல்வி அப்படிங்கிறது வலிக்கத்தான் செய்யும், வேதனை ஏற்படும், அவமானம் வரும், வாழ்வா சாவாங்கிற நிலைமை ஏற்படுத்தும், வெளியிலே வர முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதிலிருந்து வெளியில் வந்து இந்த தோல்வி நிரந்தரம் இல்லை, வெற்றி தான் அடுத்த இலக்கு அப்படின்னு முயற்சி பண்ணணும். இங்கே நம்பிக்கை மட்டும்தாங்க முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் எப்படி நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம். அந்த நம்பிக்கை இருந்துட்டால் போதும், மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். அதனால் உழைப்பின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. உழைச்சிங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஈஸியாக எல்லாத்தையும் ஜெயிக்கணும், எல்லா பிரச்சனையும் தீர்க்கணும்னா ஒரே வழி உழைப்பு தான் உங்களுக்கு. சரி, இப்போ சனி பகவானுடைய பார்வை பலனை பார்த்தோம் அப்படின்னா இந்த 2.5 வருஷத்துக்கு எங்கே பார்க்குறாரு? உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. விரயஸ்தானத்தை பார்த்தாலே தூக்கம் கெட போகுது, வெளிநாட்டு வாழ்க்கை கசக்க போகுது, பல செலவுகள் வரப்போகுது, பல அவமானங்கள் கிடைக்க போகுது. என்னங்க மைனஸாக சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். தூக்கம் கெட போகுது, பாசிட்டிவாக எடுத்துக்கங்க. உறவுகள் பிரிய போகுது, பாசிட்டிவாக எடுத்துக்கங்க. வெளிநாட்டு வாழ்க்கை முடிய போகுது, பாசிட்டிவாக எடுத்துக்கங்க. அதாவது நல்லா உழைக்க போகிறீங்க, தூங்காமல் உழைக்க போகிறீங்க. உறவுகள் பிரிய போகுது, கெட்டவங்கள்லாம் உங்களை விட்டு பிரிய போகிறாங்க. வெளிநாட்டு வாழ்க்கை முடிய போகுது, உள்ளூர் வாழ்க்கையில் வந்து வேலை செய்ய போகிறீங்க, உள்ளூரில் ஒரு வேலை தொழிலை அமைச்சிக்க போகிறீங்க. உங்களுடைய விரயஸ்தானத்தை சனி பார்த்தாலே அங்கே மிகப்பெரிய ஒரு குழப்பம் உருவாக போகுது, பிரச்சனை உருவாக போகுது அப்படின்னு அர்த்தம். நிறைய செலவாக போகுது அப்படின்னா தொழிலை ஆரம்பிச்சிருங்க, இல்லைனா ஒரு வீட்டை கட்டுங்க, இல்லைனா ஒரு இடத்த வாங்குங்க, சுப செலவுகளாக மாற்றுங்க. அப்போ அந்த வீட்டை பார்க்குறாரு. இப்போ நான் சொன்னது மாதிரி தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுக்கும் ஒரு ஒற்றுமை கிடைக்குதா? ஏதோ ஒன்று சொல்ல வருதா? சனி பகவான் என்ன சொல்ல வராரு? கடன் வாங்கி அல்லது செலவு பண்ணி ஒரு தொழிலை ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அடுத்தது 4ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு. அதாவது சுகஸ்தானம். நிம்மதியாக இருக்க முடியாத பயனுமே இந்த 2 வருஷத்துக்கு நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக வந்து குடும்பத்தில் வாழ முடியாது, நிம்மதியை இழப்பீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? பாசிட்டிவாக நினைங்க. எனக்கு எதுக்கு நிம்மதி? எனக்கு நிம்மதி தேவையா? நிம்மதி வேண்டாம். நான் உழைக்க போகிறேன், கடினமாக உழைக்க போகிறேன், சவாலாக இருக்க போகிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் போராடிக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படிங்கிறதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கணும். சுகஸ்தானத்தில் சனி பகவான் பார்வைப்பட்டாலே சுகம் கெடும், நிம்மதியாக இருக்க முடியாது. அதே போல் வீட்டை விற்கிறது மாதிரியான அமைப்பு வரும், அல்லது வீட்டுக்கு பிரச்சனை வரும், ஒரு நில பிரச்சனை வரும், அல்லது
நிலத்துக்கு கடன் வாங்கி நிலம் வாங்குவீங்க. இப்படி இதெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் கவனிக்கணும். எதையுமே நெகட்டிவாக மட்டும் நினைக்காதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் உண்டு. ஒரு காயின் இருக்குன்னா ஒரு பக்கம் தலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் பூ இருக்குல்ல. அப்போ ஒரு பக்கம் நெகட்டிவ்னா ஒரு பக்கம் பாசிட்டிவ் உண்டு. இருட்டு வந்துருச்சேன்னு நம்ம கவலைப்படுறோமா? என்ன நம்பிக்கை இருக்கு? பகல் வரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கை வருதுல்ல, அதுதான். அப்போ இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது பல சோதனைகளை வேதனைகளை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஆனால் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போறீங்க அப்படிங்கிறது அங்கே முக்கியம். பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அத்தனை நெகட்டிவும் பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 7வது வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு. யாரை வேணாலும் எதிர்த்து போராடலாம், யாருக்கிட்ட வேணாலும் சண்டை செய்யலாம், யார் சொல்கிறத வேணாலும் கேட்கலாம், இல்லை யார் சொல்கிறதுனாலும் கேட்காம போகலாம். நான் வச்ச இஷ்டம், நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னு போயிட்டு இருக்கலாம். ஆனால் அங்கே வச்சாரு பாரு ஆப்பு சனி பகவான். குடும்பத்தை பார்க்குறாரு. அதாவது கணவன் ஸ்தானத்தை, மனைவி ஸ்தானத்தை, நண்பர்கள் ஸ்தானத்தை, தொழிலாளர்கள் கூட்டாளர்கள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன நடக்கும்? இங்கெல்லாம் வார் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு பிரச்சனை உருவாக போகுது அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய முயற்சிக்கு இவங்களே தடையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு துரோகத்தை குடும்பத்திலேயோ நண்பர்கள்ட்டையோ தொழிலையோ அனுபவிக்க போறீங்கன்னு அர்த்தம். உசாரையா உசாரு, ஓரம் ஜாரம் உசாரு. சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இந்த வார்த்தையை. முக்கியமான விஷயங்க. உங்களுடைய முடிவுக்கு, உங்களுடைய முயற்சிக்கு, உங்களுடைய எதிர்கால திட்டத்துக்கு சில இடையூறுகளை உங்களுடைய கணவனோ மனைவியோ நண்பர்களோ தொழில் கூட்டாளர்களோ ஏற்படுத்தலாம். ஆனால் எப்படி அவங்கள சமாளிக்க போறீங்க அப்படிங்கிறதான் உங்களுடைய கையில் இருக்கு. கண்டிப்பாக வேற வழியே இல்லை. குடும்பத்தில் உள்ளவங்க தப்பு செஞ்சா மன்னிச்சிடலாம், அதை மட்டும் செய்யுங்க. வேற யார் தப்பு செஞ்சாலும் தூக்கி எறிங்க. குடும்பத்தில் உள்ளவங்க துரோகம் பண்ணா கடந்து போங்க, சண்டை போட்டா கடந்து போங்க, பழச கிளறாங்களா கடந்து போங்க, முடியலையா காலில் விழுந்துருங்க. ஜெயிக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய திட்டத்தை சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்கு. என்ன பரிகாரம் தெரியுமா? ஈஸியாக பரிகாரம். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவு ஆக்ரோஷமாக வேணாலும் இருக்கலாம், குடும்பத்தில் எவ்வளோ திமிரா கெத்தா மதிக்காமல் கூட இருந்திருக்கலாம். இந்த ஒரு 2 வருஷத்துக்கு மட்டும் கொஞ்சம் கை கால் வலிக்குதா அல்லது சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கியா, காலில் விழுந்துருங்க, இல்லைனா காலை பிடிச்சிருங்க, காலை அமைக்கி விடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அது கொடுக்கும். அது மிகப்பெரிய பரிகாரங்க. நம்ம தான் நினைக்கிறோம் கணவன் காலை மனைவி பிடிக்கலாமா, மனைவி காலை கணவன் பிடிக்கலாமான்னு. எனக்கு தெரிஞ்சவர் சத்தியமாக, இது சத்தியமாக உண்மை. யார் சத்தியம்? யார் மேலாலும் சத்தியம் பண்ணுவேன். என்னுடைய ஈசன் மேலே சத்தியம் பண்ணுறேன், இது உண்மை. குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எப்படி எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும் தாங்கவே முடியல, இதுக்கு மேலே மீள முடியாது போல அப்படிங்கிற ஒரு உச்சபட்ச நிலை வந்தாலும் அன்னைக்கு இரவு பொண்டாட்டி காலை பிடிச்சி அழுத்திக்கிட்டு இருப்பாராம், பிடிச்சி விடுவாராம். வலிக்குதா, வலிக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருப்பாராம். அது அப்படியே அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிரச்சனைகள்லாம் கரைய ஆரம்பிச்சிருமோ. அதுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. இது சத்தியங்க. நம்பினாலும் நம்பாட்டியும் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, சும்மா சொல்லிட மாட்டான். இதெல்லாம் நடந்தது. ஏன்னா ஈசன் மேலே சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கேன். அதனால குடும்பத்தை எதிர்க்கிறத விட்டுட்டு என்னை சனி பார்க்குறாரு, அவங்க மேலே குத்தம் இல்லை. நீங்கள் நினைப்பீங்க, இங்கே பார்த்தியா பொண்டாட்டி வேணுன்னே பண்ணுறாங்க, நம்ம முன்னேறக்கூடிய நேரத்தில் நம்மளை கெடுக்க பார்க்குறாங்க, நம்ம தொழிலுக்கு தடையாக இருக்காங்க, நம்மளே அவமானப்படுத்துகிறாங்க 4 பேருக்கு முன்னாடி அப்படி நினைப்பீங்க. ஆனால் அவங்க சொல்லி குத்தம் இல்லை. ஏன்னா கிரக அமைப்பு அப்படி. சனி பார்க்குறாரு. சனி நமக்கெல்லாம் மேலே உள்ளவர்ல, அவருடைய தாய் தந்தைக்கும் மேலே உள்ளவர்கள். அப்போ சனி பகவான் சொல்கிறத அவங்க கேட்டாகணும். அதனால் மன்னிச்சு விடுவோம். எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுருங்க, இல்லைன்னா காலில் விழுந்துருங்க. அனுசரித்து போங்க. வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா இந்த விஷயத்தை கையில் எடுத்தீங்க அப்படின்னா நண்பு மிதுன ராசி நண்பர்களும் தொழில்களும் மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். சரி, பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்ல, இங்கே தான் நீங்கள் கவனமாக கேட்கணும். சனி பகவானை பார்த்து யாரும் அச்சப்படாதீங்க. அவர் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் அப்படின்னு சொன்னான். ஒழுங்காக நம்ம கடமையை செஞ்சாலே, உண்மையாக உழைச்சாலே, எளியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உயிரினங்களுக்கும் நேர்மையாக இருந்தாலே இந்த சனி பகவானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிற பழமொழி 100க்கு 1000% உண்மை. 1000 துரோகத்தை நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, அது சூழ்நிலை. 1000 கெடுதல் பண்ணியிருந்தாலும் அது அந்தந்த காலகட்டம். 1000 கெட்டது நீங்கள் பண்ணியிருந்தாலும் அது நேரம், விதி. அதிலிருந்து உணர்வு பூர்வமாக வருத்தப்பட்டு இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், என்ன தண்டனை வேணாலும் கொடுப்பா இறைவா, இதுக்கு மேலே நான் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுடைய கர்ம வினை அகல ஆரம்பிக்கும். அங்கேருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் பல பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கிறவர், பல பிரச்சனையை கொடுக்கிறவர், அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் கொடுக்கிறவர் அவர் தான். அப்போ என்ன செய்யணும்? சனி பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒன்றும் இல்லைங்க,
காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு பச்சரிசி கோலமாவு இருக்குல்ல, அதை சாதாரணமாக நம்ம நினச்சிப்போம். அந்த பச்சரிசி கோலமாவை அரைச்சி பொடியாகவும் அரைக்கலாம், தண்ணி மாதிரி இந்த கோலம் விடுவாங்களே அப்படி வச்சுக்கங்க. காலையில் கோலத்தை விட்டுட்டு பூஜை அறைக்கு வந்து தெய்வங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பூ வச்சுட்டு சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி, பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா அதை ஏற்றி வச்சுக்கங்க. ஒரு பச்சை கற்பூரம் ஒரு துளி ஏற்றிக்கிங்க. அதை உங்கள் பைக்குள்ளாரையும் போட்டுக்குங்க. பச்சை கற்பூரம் பணத்தை இழுக்கக்கூடியது. பஞ்சகாவிய எண்ணெய் இந்த பிரபஞ்சத்தை தன் வசப்படுத்தக்கூடியது. முக்கியமாக பச்சரிசி கோலமாவு எதுக்குன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. 1000 பேருக்கு நம்மளால் அன்னதானம் செய்ய முடியுமா? மனிதர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு நமக்கு உதவி பண்ண முடியுமா? நம்மளால் முடியாது. அப்போ அந்த உயிரினங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோடைய விதி என்ன தெரியுமா? சனி பகவானுடைய விதி என்ன தெரியுமா? நீங்கள் எத்தனை உயிரினங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. அது யானைக்கா அல்லது பூனைக்கா, ஈக்கா, எறும்புக்கா, மனிதர்களுக்கா, விலங்குகளுக்கா அப்படிங்கிற கணக்கு கிடையாது. அதுதான் நமக்கு சனி பகவான் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். 1000 மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அன்னதானம் இருக்குல்ல, 1000 எறும்புக்கள், பூச்சிக்கள் அன்னதானம் செஞ்சது மாதிரி இந்த பச்சரிசி கோலமாவால கோலம் போடுறது வீட்டு வாசல்ல. 33 கோடி தேவர்களை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? அது 1000 பேருக்கு அன்னதானம் போடுறதும் இந்த எறும்புகள், பூச்சிகளுக்கு பச்சரிசியை கொடுக்கறதும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அதை செஞ்சுட்டு தீபம் ஏற்றி, நெய் தீபம் ஏற்றலாம், இல்லைனா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிங்க, இல்லைனா பஞ்ச தீபம் ஏற்றிக்கிங்க. இல்லைனா 3 விளக்கு இருந்ததுன்னா 3லையும் நல்லெண்ணெய், பஞ்சதீப எண்ணெய், நெய் 3 விளக்கும் ஏற்றி வச்சுக்கிட்டு உட்காருங்க. 7 தலைமுறைக்கு முன்னாடி செய்த பாவங்கள் தீரும் இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா. அலட்சியப்படுத்தாதீங்க. 7 தலைமுறைக்கும் முன் செய்த பாவங்கள் தீரும்போது என்ன நடக்கும்? உன் வாழ்க்கையில் அப்படியே எல்லாமே அற்புதம் நடக்கும். அப்படியே அமைதியாக உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க. எந்த மந்திரம்? ஓம் ஷம் சனிச்சராய நம அப்படிங்கிற இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. சொல்லிடலாம், ஒரு 10 நிமிஷம் 108 முறை கண்டிப்பாக சொல்லிடலாம். இந்த மந்திரத்தை மட்டும் 108 முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாறும். என்ன முக்கியம்? நான் சொன்ன அத்தனை பொருட்களும் முக்கியம். பச்சரிசி கோலமாவு, சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி, பஞ்சதீப எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், பச்சை கற்பூரம். பையில போட சொன்னால பணம் எங்கே இருந்தாலும் உங்களை நோக்கி பாயும். வேலையில், தொழிலில் எப்பொழுதும் அந்த பச்சை கற்பூரத்தை பர்ஸில் வச்சுக்கிங்க. இந்த பச்சரிசி கோலமாவு கட்டி சொன்னல, அது எப்படி நாங்கள் டெய்லியும் அரைச்சி போட முடியுமா அப்படின்னா, சரி எத்தனை நாளுங்க? முடிஞ்சா 48 நாள் அல்லது 27 நாள் அல்லது 18 நாள் அல்லது 9 சனிக்கிழமை. நல்லா இதை மைண்டில் வச்சுக்கங்க. இத்தனை நாள் உங்களால் என்ன முடியுதோ செஞ்சு பாருங்க. முதல்ல 9 நாட்கள் எடுத்துக்கங்க, செஞ்சு பாருங்க. மாற்றம் வருது அப்படின்னா அடுத்தது 18 நாள் செய்யுங்க. மாற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அடுத்து 27 நாள் செய்யுங்க. மாற்றம் 48 நாள் செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் 100% நடக்கும். இந்த பச்சரிசி கோலமாவு 48 நாளும் அரைச்சி கோலம் போட முடியுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலாம். கவலைப்படாதீங்க. பச்சரிசி கோலமாவு கட்டி தண்ணியில் கரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 9 பூஜை பொருட்கள் அதில் கலந்து, இங்கே பாருங்கள், நம்பர் இருக்கு பாருங்கள், 9043688626 ஜெய்சான். அத்தனை பூஜை பொருட்களும் எங்கள்கிட்ட இருக்குது. பச்சரிசி கோலமாவு கட்டி, பச்சரிசி கோலமாவு பவுடர் எல்லாம் மண்ணாலையும் கலர் பொடியாலையும் நம்ம கோலம் போடுறோம். ஒரு புண்ணியமே இல்லை. இவங்கள்ட்ட பச்சரிசி கோலமாவு பவுடர்னு இருக்குது, பச்சரிசி கோலமாவு கட்டி கரைச்சி போடுற அதுவும் இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, உணவு சம்மந்தப்பட்ட அத்தனை பொருட்களும், பாரம்பரியமான தானியங்கள், மூலிகைகள் இது கலந்த அத்தனை பொருட்களும் இருக்குது. வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கே பிடிக்கும். சுத்தமான நெய், சுத்தமான எண்ணெய், இப்படி சுத்தமான பாரம்பரியமான அத்தனை பொருட்களும் கிராமத்தில் இருந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. சாமிக்கு தானே தரமில்லாத பூஜை பொருட்களாக பயன்படுத்தலாம் அப்படின்னு அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற பலனும் குறைவாக இருக்கும். தரமான சுத்தமான பொருட்களை வாங்கி பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி, இப்படி இத்தனை நாள் 108 முறை சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியை தவிர வேற எதுவுமே இல்லை. வெற்றி மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக நடக்கும், சுகமாக நடக்கும். இந்த சனி பயிற்சியை என்ஜாய் பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம், துன்பம், துயரம் இருந்தாலும் அத்தனையும் காணா போயிடும். இங்கே இதை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? நம்பிக்கை மட்டும்தான் வேணும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை மட்டும்தான் வெற்றிக்கான ஒரே ஆயுதம். என்னை நம்புறீங்களோ இல்லையோ, உங்கள் அப்பா அம்மாவை நம்புறீங்களோ இல்லையோ, கணவன் மனைவியை நம்புறீங்களோ இல்லையோ, குழந்தைகளை நம்புறீங்களோ இல்லையோ,
இந்த உலகத்துல யாரை நம்புறீங்களோ இல்லையோ, கடவுளையும் கூட நம்புறீங்களோ இல்லையோ, உங்களை நீங்கள் நம்பினாலே போதும். அத்தனை பேரையும் நம்புவீங்க, அத்தனை நல்ல விஷயமும் உங்க வாழ்க்கையில நடக்கும். கடலளவு கஷ்டம் வந்தாலும் கையளவு தன்னம்பிக்கை இருந்தால் போதும். கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா, தோல்விகள் வரும்போது துவண்டு விடாதீர்கள். எந்த பிரச்சனையுமே, எந்த துக்கமுமே, எந்த அழுகையுமே, எந்த இழப்புமே, எந்த துரோகமுமே, எந்த அவமானமுமே நிரந்தரம் கிடையாது. அசைக்க முடியாத தன்னம்பிக்கையோட மன வலிமையோட போராடுங்க. வெற்றி நிச்சயம், வெற்றி உங்கள் வசம். எப்பொழுதும் இந்த 5 துணைவர்களை உங்க கூட சேர்த்துக்குங்க. யாரு? அன்பு, அறிவு, வீரம், பொறுமை, தன்னம்பிக்கை. இந்த 5 துணைவர்களை வாழ்க்கை பயணத்துல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 5 செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி, இன்பம், செல்வம், அமைதி, நிம்மதி. இந்த 5 செல்வங்களும் உங்க வாழ்க்கையில உங்களை தேடி வரும், உங்களை தொடர்ந்து வரும். சரி, இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். கன்ஃபியூஸா எப்பொழுதும் இருக்காதீங்க. கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.